எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இதில் நேரத்துக்காக நன்றியோடுமை துதிக்கிறப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றரை ஒரு விஷயங்களுடைய பாமோட பாதுபிடிச்சல் கடந்து வரவும், நம்முடைய மக்களுக்காக செபிக்கவும், அடையானுக்கு பலன கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கிருபை இருந்ததுக்காக நமக்கு நன்றி. அப்பா, நீ தாங்கி நடத்துறீங்க, நீங்கள் பாதுகாக்கிறீங்க, கருத்தை பலப்படுத்துறீங்க, நம்மளோட கிருபையாக நடப்புறீங்க. என்னோட ஜெபத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் குடும்பமாய் நீ பாதுகாத்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தமிழகத்திலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்கள் இருந்து பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இந்த பிரார்த்தனை அட்டன் பண்ணுகிற பிள்ளைகளை ஏராளம் உண்டு கர்த்தாவே. ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படியாத வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இல்லாமல் அநேக குடும்பங்களுக்கு இந்த ஜெபம் கர்த்தாவே ஒரு ஆறுதலாய் கடல் சென்று இருக்க நாங்கள் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், நம்முடைய வழிநலத்தில் இருக்கட்டும், நம்முடைய அரவணைப்பு இருக்கட்டும். யாருக்கு ஒரு தீங்கோ கெடுதியோ துன்பமோ வந்து கைவிடப்பட்டு போக நீர் அனுமதிக்க கூடாதப்பா. உலகம் முழுவதும் அன்றே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மக்கள் எல்லாம் அங்கலாய்த்து தவித்து என்ன தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற காலகட்டத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை தேடி அலைகிற மக்கள் இருக்கிறாங்கப்பா, ஆறுதலை தேடி அலைகிற மக்கள், விடுதலை தேடி அலைகிற மக்கள் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நீர் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்தீங்க, நடத்தி வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் என்னோடு இருக்கிற எல்லா குடும்பங்களையும் மக்களையும் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும். உனக்கு கருதல் கொடுத்து ஜெபிக்கிறோம். அடியை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோட இந்த ஜெபத்திருக்கிற எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே அனுகிரகிப்பாராக. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1187 நாளுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறோம். இந்த ஜெபம் ஒரு காட்டுதீ போல் இது பரவி சென்று கொண்டிருக்கிறது. இது எந்த ஒரு நோக்கத்துக்காகவோ, ஒரு பேருக்காகவோ, பெருமைக்காகவோ, ஆட்களை சேர்க்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. தேவனோட நாமம் மகிமைப்படுவதற்காக மட்டும் இந்த பிரார்த்தனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தீர்மானம் இல்லாமல் இது ஒன்றுமே இல்லை. அதனுடைய சந்தோஷத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களால் ஆவோல மக்களுக்கு இந்த பிரார்த்தனை ஷேர் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த பிரார்த்தனை போகணும். அது ஒரு பெரிய ஊழியம்தான். நீங்கள் அதுக்கு தோள் கொடுங்க. நிச்சயமாக வேற எந்த சப்போர்ட் தேவையில்லை. மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், எனக்காக ஜெபிக்கணும். அவ்வளோதான். கர்த்தர் பெரியாற்று செய்வார். ஒரு இரு வார்த்தைகளை படித்து நமக்கு ஜெபிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. பவுல் எவ்வளவு தெளிவாக யாக்கோபின் நிருபத்தில் எழுதியிருக்கிறாங்க பாருங்களேன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்படியானால் வியாதியா இருக்கிறவங்களுக்கும் விசுவாசம் வேணும், ஜெபிக்கிறவங்களுக்கும் விசுவாசம் வேணும். நம்ம சில வியாதிகளை பார்க்கும்போது அப்பா இதெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது, இது கடவுளாலே காப்பாற்ற முடியும் சொல்ற ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு தெளிவாக வேதம் சொல்லியிருக்கிறாங்க, மனுஷனால் கூடாதது என் தேவனால கூடும். அவரே கேட்கிறார், எனக்கு அசாத்தியமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாங்க ஆண்டவர். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவரால் எதுதான் முடியாத காரியம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவரால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கும்போ நம்ம அந்த வியாதியோட ரிசல்ட் கண்டோ, வியாதியோட பேரு கேட்டோ, வியாதியோட நிலைமை கண்டோ, வருஷங்களாகி அப்படி இப்படி சொல்லிட்டோ நம்ம அவிசுவாசமான வார்த்தை வாயின்னு சொல்லவே கூடாது. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ ஜெபிக்கிற நபருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும், வியாதியா இருக்கிறவங்களுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். ஒருவேளை வியாதிப்பட்டவங்கள் விசுவாசம் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத புறமதஸ்தரா இருக்கலாம். ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி ஜெபிக்கிற நீங்கள் அதை காட்டணும். எலியா பாகாலின் தீர்க்கதரிசியோடு சவால் கொடுத்த பார்த்தீங்களா? நீங்க ஒரு பலியிடுங்க, அக்கினி இறங்கி தீ இல்லாம இந்த பலிபீடத்துல அக்கினி இறங்கி இதை எரிக்கணும், நானும் அப்படி செய்யறேன் சொல்லி போன பார்த்தீங்களா? அவங்க அவளை முயற்சி எல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லை. கடைசி எலியா போனா விவஸ்தை பிரகாரம் ஜெபம், அடுத்த நிமிஷமே தீ இறங்குனது, எல்லாமே பஸ்மமா போனது. அதான் விசுவாசம். மழை பெய்யக்கூடாது சொன்னேன், விசுவாசத்தோடு மழை நின்று போச்சு. மழை பெய்ய சொன்னேன், மழை பெய்யுது. இதான் விசுவாசம். அப்படியானால் இங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்ப எழும்ப முடியாதவன் தான், மரணப்படுக்கை கிடக்கிறவன் தான்,
அவனை ஆராலே எழுப்ப முடியாது. மெடிசனாலோ மனுஷனாலோ தெய்வத்தாலோ எழுப்ப முடியல. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் பாதை நீங்க எங்க பார்த்தாலும் வியாதி சொஸ்தமாக சொல்றதுக்கு முன்னாடியே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா இயேசு சொல்றாங்க. அப்ப அநேகருடைய வியாதிகள் பாவத்தின் நிமித்தமாக வருகிற வியாதிகள் உண்டு. தேவனோட மகிமை வெளிப்படுவதற்காக நீதி நிமித்தமாக வருகிற நம்மளை சோதிக்கிறதுக்கு வருகிற பலகீனங்கள் உண்டு. ஆனாலும் அதிகமானது பாவத்தின் நிமித்தம் வருகிற வியாதி தான். அதான் சொல்றாங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கும். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபத்தின் நிமித்தம் பாருங்க, வியாதி சுஸ்தமாகுது, அவன் படுக்க விட்டு எழும்புது, பாவம் மன்னிக்கப்படுது. முதல் வசனத்துல. இரண்டாவது என்ன சொல்றாங்க, நிபந்தனை பாருங்க, நீங்கள் சுஸ்தம் அடையும் படிக்கும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்ப ஜெபிக்கிறவங்களும் சரி, வியாதியா இருக்கிறவங்களும் சரி, நம்முடைய குற்றங்களை என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 பேர் கை கோர்த்து, நான் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஆனாலும் சரி, சபையில் நடக்கிற விசேஷத்து ஜெபம் ஆனாலும் சரி, 2 பேரை கைப்பிடிச்சு நான் ஜெபம் பண்ண வைக்கிற பழக்கம் உண்டு. அது வேதத்திலே மிக முக்கியமான ஒரு ஜெபம். 2 பேர் ஒருமனப்பட்டு சொல்லி பைபிள்ல சொல்லி இருக்கிறார். அங்க கர்த்தர் இறங்கி ஒரு 2-3 பேர் நாமத்தில் கொண்டு அங்கே அவர் இருப்பேன்னு சொல்லியிருந்தார். எக்கச்சக்கமான ஆதாரங்கள் பைபிள் அதுக்கு உண்டு. ஆனபடினால நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணும். இப்ப 2 பேர் கைப்பிடித்து உட்கார்ந்துட்டு, இப்ப புருஷன் மனைவி வச்சுங்க, அல்ல அப்பா பிள்ளைங்க வச்சுங்க, பாஸ்டர் விசுவாசம் ஆனாலும் சரி, நம்ம ஒருவரோட குறைகளை, ஆண்டவரே என்னோட குற்றங்களா இந்த பிள்ளைக்கு வியாதி பலகீனம் சுகம் கொடுக்காம இருக்கிறது, அல்ல அந்த வியாதி ஐயோ என்னோட பாவமா எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் அதை அறிந்து ஆராய்ந்து, தாவீது சொன்னது போல வேதனை உண்டாக்குற வழி இடத்துல உண்டோ என்பதை என்னை ஆராய்ந்து பாரு சொன்னது. நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அந்த குற்றங்களை அறிக்கை செய்யணும். நீங்கள் கிறிஸ்தவம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறி ஜெபம் பண்ணும்போ நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப ஜெபிக்கிற நம்ம நீதிமானாயிருக்கணும், விசுவாசம் உள்ளவனாயிருக்கணும், நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யணும். இதெல்லாம் ஒரு நம்முடைய அந்த ஜெபிக்கிறோட அந்த விவஸ்தைகளை தான். அதன்படி ஜெபிக்குமதான் ஏசப்பா ஓடி வாங்க எல்லாருக்கும் ஜெபிக்கிற சொன்னா எல்லாருக்கும் விடுதலை கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லா குஷ்டரும் சுஸ்தமான இல்லை, எல்லா குருடருக்கு கண்ணு திறந்தாரா இல்லை, எல்லா மரித்தவன் எழுப்பினாரா இல்லை. அந்த இடத்திலே அவருடைய கிரியைகள் வெளிப்படுது. எப்படி? விசுவாசிக்கிறவன், ஆண்டவரே சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் சொல்லி வந்தவனுக்கு தான் குஷ்டரோக சௌக்கியம். ஆண்டவரே எனக்கு பிறவி குருடன், எனக்கு பார்வை வேணும்னு பார்வை கிடைத்தது. கர்த்தர் அதே நேரத்தில் பெதஸ்தா குளக்கரை கடந்தவனை பார்த்து தேடி போய் சுகத்தை கொடுக்கிறாங்க. நாயின் ஒரு விதவைக்கு தேடி போய் ஜீவனை பிள்ளைக்கு கொடுக்கிறாங்க. அப்படி உண்டு, இப்படி உண்டு. ஆனபடி கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கிற விவஸ்தையின் பிரகாரமாக அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளரை ரட்சிக்கும். அவர் அவனை எழுப்புவான். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்க வியாதிக்கு நல்லங்க, எந்த பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணாலும் முதல்ல விசுவாசிக்கணும். நான் எப்பொழுதுமே சொல்ல பாருங்க, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பார்க்கலாம். விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மகிமை பார்க்கணுமா? விசுவாசித்தால் போதும். விசுவாசம் நம்மளோட வாழ்க்கை நம்மளை ரட்சிக்கும், நம்மளை விடுவிக்கும். ஆனபடி உங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. நம்பிக்கை உங்களோட வாழ்க்கை கொண்டு வாங்க. குறைகள் இருந்தால் அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. எஸ்ப்பா இந்த ஜெபம் கேட்கும்ல, நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்க எழுத முடியாத படுக்கையில் கிடக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம், எந்த வைத்தியனால மருந்துகளை காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷனா இருக்கலாம். உண்மை இல்லைங்க, இந்த ஜெபம் முடித்து ஆமைன்னு சொல்றது கூட நீங்க எழும்பிடுவீங்க. ஆனா நீங்க நம்பணும். நான் நம்புறேன், நான் நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படி நம்பணும். ஓகே, நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்லைங்க நல்ல கர்த்தாவே, இந்த 1187 நாள் ஒரு விஷயம் கூடி உங்களோட பாதபிடத்தில் வந்து இந்த ஆலோசனை கொடுத்து உங்களோட மக்களுக்காக அற்ப நேரம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பலவிதப்பட்ட வியாதி அப்பா, சரீரத்தில் ஒரு வியாதி இல்லப்பா, பலவிதப்பட்ட வியாதி. சம்பாதிக்கிற பணங்கள் முழுவதும் மருந்துக்காக கொடுத்து அந்த மருந்து சாப்பிட்டு அது நிமித்தம் உள்ள சைடு எஃபெக்டுகள் பல ரீதியில் இந்த மக்கள் அது நிமித்தமா பலவீனம் அடைகிறது, மரணம் அடைகிறது, தரித்திரம் அடைகிறது, கடனாளிகள் ஆகுது, தரித்திரத்துக்குள்ளே போய் ஒன்றுமில்லாம குடும்பத்தோடு நாசமா போறது நாங்க பார்க்கிறோம் அப்பா. மெடிக்கல் ரீதியில் இறங்கி எத்தனை மக்கள் அப்பா, எத்தனை மக்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு மேலே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழித்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு
கத்தாவே ஸ்தோத்திரம், கண்ணு தெரியாது இருக்கிறது போல காணப்படுகிறோமே, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீர் இலவசமாய் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்காலும் ஸ்தோத்திரம். அன்றுவரே உடைய தழும்பலத்தோடு நீ விடுவிக்கிற தேவனாயிருக்காலும் ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை அனுப்பி நீ சுகமாக்குற தேவனாயிருக்காலும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட அன்றுவரே இந்த ஜெபத்திருக்கிற பிள்ளைகள் தேசத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும், அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும், எப்பேற்பட்ட பலவீனம் ஆனாலும், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் தீனக்காரன் வியாதிஸ்தனை சொஸ்தமாக்குதான்னு சொன்னீங்கல்லப்பா, நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்னோடு கூட ஆமீன் ஆண்டவரே, இந்த ஜெபத்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் விசுவாசிக்கிறாரோ இல்லையோ, நான் நம்புறேன் அப்பா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஆமீன் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கை செய்துவிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ள சொன்ன பார்த்தீங்களா, நிச்சயமா கர்த்தர் செய்வாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்கும். நான் விசுவாசிக்கிறப்பா, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நிச்சயமா விடுதல் உண்டு. அவரை எழுப்பும் சொன்னீங்க, அவன் பாவம் செய்த மன்னிப்பேன்னு சொன்னீங்கப்பா. நிச்சயமா படுக்கையில் எழும்ப முடியாத மக்கள் இப்ப எழும்பணும், பாவம் மன்னிக்கப்படாத மக்களுடைய பாவங்கள் இப்ப மன்னிக்கப்படணும், அவங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் கண்ணீர் இப்ப மாறணும். அவன் என்ன கஷ்டம், வறுமை, பட்டினி, எந்த பிசாசனுடைய சிறையில, எந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்துல, எந்த பாவ கட்டுல அவங்க கட்டுண்டு கிடக்கிறேனோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதல் இன்னைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதல் உண்டாகட்டும். இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே மக்கள் சொஸ்தம் அடையட்டப்பா. அது டாக்டர்களாலோ, மருந்துகளாலோ, மனுஷனாலோ, மற்ற தெய்வங்களாலோ யாராலே காப்பாற்ற முடியாத கொடிய மாரக ரோகமாயிருக்கலாம், மரணம் சொல்லி நிச்சயித்திருக்கலாம், மரணத்தின் டேட்டுகளை குறித்திருக்கலாம், படுக்க விட்டு எழும்பதுக்கு முடியாத கண்டிஷன்ல படுக்கைக்கு அடிமையாயிருக்கலாம். நீங்க சொன்னீங்க அவன் எழுப்புவேன் சொன்னீர் அல்லவா, அவன் பாவம் சேர்ந்த மன்னிப்பேன் சொன்னீர் அல்லவா. நிச்சயமாகவே நான் நம்புறேன் நேசப்பா. இன்னைக்கு அநேகர் எழும்ப போகிறார், அநேகரோட பாவங்கள் மன்னிக்கப்பட போகுது, அநேகர் இப்ப சொஸ்தம் அடைய போகுது. தேவனால் இப்ப தொடப்படுறீங்கப்பா என்று நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜெபத்துல உண்டல்லவா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ கடன் செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருமேலும் இப்ப கண்ணுகள் இப்ப பதிகிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை உள்ள அடிக்கப்பட்ட கரம், காயப்பட்ட கரம் மக்கள் மேல் இப்ப இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வசனம் வல்லமையோடு இப்ப புறப்படுகிறதுக்காக நன்றி, தீக்கனலாய் புறப்படுகிறதுக்காக நன்றி, தொட்டி பண்ணி சுகமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவா, உம்முடைய மகிமையுள்ள சக்தி, அந்த வல்லமை என் பிள்ளைகளோட சரீரம் முழுவதிலே இறங்கட்டப்பா. கடன், சாபங்கள், வறுமைகள், பட்டினிகள், நிந்தனைகள், அவமானங்கள், எந்தெந்த விஷயத்தில் என் பிள்ளைகளை தலை குனித்து வைத்திருக்கிறேனோ, சாத்தான் தலை நிமர விடாதபடி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த அடிமைத்திலிருந்து எல்லாம், இந்த பாப சாபத்தின் எல்லாம், ரோகத்தின் எல்லாம், பட்டினியின் எல்லாம் என் மக்கள் வெளியே வரட்டப்பா. என்னோடு ஜெபிக்க இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கேடுகள் வரக்கூடாது, ஆபத்துகள் வரக்கூடாது, அனர்த்தங்கள் வரக்கூடாது, துன்பங்கள், துயரங்கள் வரக்கூடாதப்பா. நீர் அதை செய்யறதுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மேல்புறத்திலும் ஆண்டவரே, நாகர்கோவில் பல இடங்களில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக செபித்திருக்கிறோம். தீராத வியாதி உள்ள மக்கள், கேன்சர்னால பாதிக்கப்பட்டவர்கள், தைராய்டுனால பாதிக்கப்பட்டவர்கள், பலவிதப்பட்ட கொடூரமான கிட்னி ஃபெயிலர், யூரின் பாடு பிரச்சனைகள், கண் பார்வை இல்லாதவர்கள், எலும்பு தேய்மான, ஹார்ட்டிலே வாழ்விலே அடைப்புள்ள பிள்ளைகள், கர்த்தாவே ஸ்தோத்திரம், குழந்தை இல்லாதவர்கள், பலவிதப்பட்ட கொடூரமான வியாதி உள்ள மக்களுக்காக சத்தியத்தை சொல்லி செபித்திருக்கிறேன். அதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதல் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சுகர் நிமித்தமாய் கால்களில் ரணங்கள் வந்து காலு துண்டிக்கப்பட வேண்டும் மக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் செபித்திருக்கிற கர்த்தாவே, ஒருத்தருடைய எலும்புகளும் துண்டிக்கப்பட விடக்கூடாதப்பா, ஒருத்தருக்கு ஒரு ஆபத்துகள் வரக்கூடாதப்பா, ஒருவருடைய சரித்திர பிரஸ்டோ, யூட்ரஸோ எதுவுமே ரிமூவ் பண்ண விடக்கூடாதப்பா. எல்லா கேன்சர்கள், பலவீனங்கள், சாபங்கள், ரோகங்கள், மரண கட்டுகள் இப்பதே சுகமாகட்டப்பா. இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னேன். 100% நானும் நம்புறேன்ப்பா. என்னை சுகமாக்கின தேவன், என்னோட தீராத வியாதிகளுக்கு, கேன்சருக்கு, ஹார்ட் ப்ராப்ளங்களுக்கு, என்னோட மரணத்தின் எல்லாம் என்னை தூக்கி எழுப்பி நிறுத்தின தேவன் நிச்சயமாகவே என்னை தொட்டவர், என்னை சுகமாக்கினவர். என் பிள்ளைகளை சுகமாக்குமப்பா, 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 சுகமாக்குமப்பா. அப்பொழுது கர்த்தரவனை எழுப்புவான்னு சொன்னீர் அல்லவா. மரண படுக்க விட்டு போய் எழுப்புங்க, எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சொன்னீரே. இயேசுப்பா, இதெல்லாம் நடக்கணும். என் மக்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். நிச்சயமாக, நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒப்புரவாகி ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் இப்ப நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ள சொன்னீர் அல்லவா. அந்த பலமாக ஜெபம் இறங்கி செல்லட்டும். என் மக்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும், ஆரோக்கியம் அடையட்டும், மனநிறைவு அடையட்டும், மனமகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷம் அடையட்டும், ஆனந்தம், பேரின்பம் உண்டாகட்டும், நித்திய ஜீவன் உண்டாகட்டும்.
உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், காலு ஒன்றி எழும்பி நடக்கட்டும், நிக்கட்டும், பேசட்டும். ஆமீன். சாப்பாடுகள் சாப்பிடட்டும், தெளிவுகள் உண்டாகட்டும், தூக்கம் உண்டாகட்டும், எல்லா தெளிவுகள் கர்த்தர் கொடுக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதி, வறுமை, பட்டினி, நிந்தனை, அவமானம், கேலி, பரிகாசம், எந்த சிறையில் இருக்கிற, எந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை ஆகி, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், என்னை தொட்டார், என்னை தேடி வந்தார், நான் விடுதலையானேன், நான் சுகமானேன்னு சொல்லி என் மக்கள் சாட்சி கொடுக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்திற்கிற அனைத்தும் பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறது. போய் சேரும் இடமெல்லாம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னமும் நம்முடைய வல்லமையும் வெளிப்படுவதாக. இந்த ஜெபம் வெறுமே திரும்ப கூடாதப்பா. எவ்வளவு தூரங்கள் கடந்து போய் மீட்டிங் முடித்து வந்து டிராவல்ஸ் பண்ணி மிகுந்த பலவீனத்தோடு உட்கார்ந்து ஜெபத்தை நேரெடுக்கிறோம். ஆனாலும் கர்த்தரது புறங்கணிக்காம ஆண்டவருடைய கண்ணீரையும் ஜெபத்தையும் கேட்டு என்னுடைய கர்த்தாவின் பிரயாசத்தை நீ கண்டு என் மக்களோடு நீ மனசலின் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மனதுருகம் அப்பா, அற்புதத்தை செய்யுங்க. நம்பி கருத்தில் கொடுக்கிறோம். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 100% நம்புங்க. அந்த வசனத்தை திரும்பவும் படியுங்க. நீங்க அதன்படி செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரும். ஓகே, தேங்க்யூ.